இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, எனக்கு இன்னும் மனசே ஆறலக்கா. கத்தாத. நம்ம அண்ணனை கொன்னுட்டு நம்ம கூடவே இருந்து நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. அவளை அங்க சும்மா விட்டுட்டு வந்திருக்க கூடாதுக்கா. அவளை வெட்டி கண்டம் துண்டமா போட்டிருக்கணும். பிருந்தா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு இப்போ உனக்கு இவ்வளவு ஆக்ரோஷம்? பின்ன என்னக்கா, கொஞ்சமாவது அவளுக்கு கில்ட் இருக்கா? எவ்வளவு ஈஸியா சொல்றா. நான் உங்க அண்ணனை கொல்லணும்னு நினைக்கல, அவரா இடையில வந்து செத்துட்டாருன்னு. எப்படிக்கா, எப்படி அவளால இவ்வளவு ஈஸியா இருக்க முடியுது? என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. ஒரு உயிர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெயின்னு நமக்கு தானே தெரியும். அப்புறம் எப்படிக்கா அவளால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கினாதான் அவளுக்கெல்லாம் புரியும். லைஃப் டைம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்க்கா. மாறன் மாமாவாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. மாறன் சொன்னதுலயே ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஜெயில இருக்க வேண்டி வந்திருக்கும். கோர்ட்டு கேஸ்னு திரும்பவும் நம்ம குடும்பம் அலைய வேண்டி வரும். இதுல பத்தாததுக்கு கொலைகாரிங்கிற ஒரு பட்டம் வேற. அட போக்கா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவ. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவ கதையவே முடிச்சிருப்பேன். நீங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி நான் அங்க போயிருந்தேனா அவளை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டு எந்த தடையுமும் இல்லாம வந்திருப்பேன். ஏய் பைத்தியம், இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் சினிமால வேணா நல்லா நடக்கும். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. உன்னை நம்பி கார்த்தி இருக்காரு, நம்மள நம்பி நம்ம குடும்பம் புருஷன்லாம் இருக்காங்க. எடுத்தவங்க ஊத்தோன்னு நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணிட முடியாதுடி. நீ என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆகவே முடியலக்கா. ஒருவேளை நம்ம 3 பேரும் சேர்ந்து அவளை கொன்னு இருந்தா அந்த பழிய நான் ஏத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். நீங்க எப்படி என்ன காப்பாத்தி இருப்பீங்கல்ல? ஏய் போதும் பிருந்தா, இந்த பேச்சை இதோட விடு. இனிமே நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் ஜெயிலுக்கு போக கூடாது. என்னமோ டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி ஜெயிலுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க. வீரா, கோச்சுக்கிட்டியா? எதுக்கு? இல்ல, அங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், திட்டேன்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எமோஷனல் ஆகும்போது எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என்னாலே அந்த டயத்துல ஃபாலோ பண்ண முடியலடா. ஆனா ஒண்ணு மாறா, நீ மட்டும் கரெக்டான டயத்துக்கு வரலன்னு வெய்யு, நாங்க 3 பேரும் அவளை சேர்ந்து கொன்னாலும் கொன்றுப்போம். அடிப்பாவி. பின்னா யானை கொலை பண்ணிருக்க, அவளை சும்மா விட சொல்றியா? ஏய், என்ன திரும்ப பழைய மோகினியா மாறுற? கோவம்லாம் இருக்குதான், ஆனா திரும்பவும் அந்த தப்ப பண்ண மாட்டேன். சட்டமும் நம்மள படைச்ச கடவுளும் அவளுக்கான தண்டனை கொடுக்கட்டும். இப்பதானே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்க. என்ன சார்? இல்ல, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல. சரி, அப்புறமும் நமக்குள்ள எதுக்கு இவ்ளோ கேப்பு? அதுக்கு ஓய். சொல்லு. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும். லைஃப்ல எந்த காம்ப்ளிகேஷனும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போ கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. காலையில நான் வேலைக்கு போவேனா, ஈவினிங் திரும்ப வருவேனா, நீ என்ன அக்கறையா பார்த்துப்பியா, வரும்போது உனக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து கொடுப்பனா? பாரா.
ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இல்ல? இந்த கிரிஞ்சு லைஃபுக்கு தாண்டி என்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் ஏங்கி கிடக்குறானுங்க. ஏய் சொல்லுங்கப்பா. என்னடா இது பட்டனை மேலே கீழே மாத்தி போட்டிருக்க? என்னங்க அப்பா அது இல்லப்பா, பதட்டத்துல தான். டேய் பதட்டத்துல சட்டை போடாம வந்துருவியா? டேய் பாத்துடா. சரிப்பா. ஆமா இங்க நடுலவன் எங்க? டேய் கார்த்தி. இந்தாங்க மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. இந்த கண்மணி கார்த்தி எடுத்துக்கோ. ம். மாமா உட்கார்ந்து குடிங்க மாமா. இல்லம்மா டைம் ஆயிடுச்சுமா. மணி 7 தான் மாமா ஆகுது. இப்பவே கிளம்பிட்டீங்க. சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுறீங்களா? அம்மா அதெல்லாம் நாங்க போய் பாத்துக்கிறோம்மா. அது இப்பவே லேட் ஆயிடுச்சு. டேய் அப்பா ரெடி ஆகலையா நீ? அவன் என்னடா பட்டனை மாத்தி போட்டு வரான், நீ என்னமோ பனியனோட ஓடி வர. டேய் என்ன டல்லா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையாடா? தலை எதுவும் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. டேய் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலடா. ஆமா கீழே என்ன பெரு சவுண்ட் ஓவரா விட்டுட்டு இருக்குது? அதுவா, மாமா கடைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு இருக்காரு. டேய் மரா, என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இல்லடி, அந்த ஆள் அந்த கடையை அவ்வளோ மிஸ் பண்ணிருக்கிறாரு. மாமா மட்டுமா, நம்ம எல்லாரும் தானே அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். அத சொல்லல. பின்ன என்ன? அது என்னன்னா, இதனால அந்த சின்ன கடையில குடும்பமா ஒன்னா இருந்தோம். இப்ப அந்த கடை திரும்ப வந்ததும் எல்லாரும் அங்க போயிடுவாங்க. மறுபடியும் நம்ம 2 பேர் மட்டும் தனியா அந்த கடையில் நிக்க போறோம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஏன் இப்படிலாம் பேசுற? என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. சின்ன பசங்க மாதிரி பேசாத மாறா. ஒருவேளை இந்த 90s கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்களோ என்னமோ. தங்கம், அப்படிலாம் நீ நினைக்க கூடாது. முன்னாடி நமக்கு ஒரு கடை தான் இருந்துச்சு, இப்போ நம்ம கிட்ட 2 கடை இருக்கு. அப்படி பார்க்கணும். அதுவும் நம்ம கடை தானே. ஆமா, அது என்ன வளர்த்த கடை, எங்க அப்பா கடை, எங்க அம்மா கடை. சின்ன வயசுல நானும் எங்க அம்மாவும் கடைக்கு போறப்பெல்லாம் எத்தனை ஆசையா அங்க போவோம் தெரியுமா? கடைக்குள்ள எங்க அம்மாவோட முந்தானையை புடிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன்.